Hello, this is Bharat Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ லேப்டாப்ல டிஸ்ப்ளே வரலனா அது எப்படி நம்ம சால்வ் பண்றது அது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ லேப்டாப்ல நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரலனா கூட ஒரு சிலருக்கு லேப்டாப் ஆன் பண்ணும்போது டிஸ்ப்ளே வராம போகலாம், இல்லனா ஆன் பண்ணும்போது டிஸ்ப்ளேல வந்து லைட் மட்டும் வரலாம். ஸோ ஆக மொத்தத்தில் டிஸ்பிளேல எதுவும் தெரியாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளத்தை எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணல, இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஏன்னா லேப்டாப் ஆன் பண்ணி டிஸ்பிளே தெரியல அப்படின்னா நம்ம லேப்டாப்பை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ லேப்டாப் இருக்கிறதுலே பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த டிஸ்பிளே ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சின்ன சின்ன சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டைம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நிறைய பேர் கூட மெயினாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு போய் இந்த வீடியோ சேரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க கீழே சேனலோட லோகோ இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் உள்ளே இருக்கிற எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். அதில் உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லேப்டாப்ல நோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று, நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியாது, ஆனால் ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்கும். லேப்டாப் ஆன் பண்ணும்போது ஒரு வெளிச்சம் இருக்கும், ஆனால் லேப்டாப் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பூட்டிங் அனிமேஷனாக இருக்கட்டும், மற்றபடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு வெளிச்சம் மட்டும் இருக்கும். ரெண்டாவது, லேப்டாப் சுத்தமாக பிளாங்காக இருக்கும், லேப்டாப் ஸ்க்ரீனே வந்து ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ரெண்டு ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணும்போது அந்த வெளிச்சம் மட்டும் வருது அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பை அந்த பவர் கீ யூஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணுங்கள். அது மாதிரி ஆக்சுவலாக நம்ம லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணக்கூடாது, பட் இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் பவர் கீ யூஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணிவிட்டு லேப்டாப்போடைய சார்ஜரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக். ரெண்டாவது ட்ரிக், இது மாதிரி பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே வரல அப்படின்னா உங்கள் லேப்டாப்பை வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் ஷட் டவுன் பண்ணுங்கள், சார்ஜரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேட்டரியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் கீயை ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேட்டரி இல்லாமல் சார்ஜர் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஸ்பிளே வரலாம். மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்போடைய ரேமை க்ளீன் பண்ணி மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 90% ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம், ரேமை நீங்கள் க்ளீன் பண்ணி போடுறது மூலிமா உங்களுக்கு டிஸ்பிளே மறுபடியும் அகைன் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லேப்டாப் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரேம் இருக்கிற இடத்த நீங்கள் பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தான் கொடுத்துருப்பாங்க ரேம் இருக்கிற ஸ்லாட்டும், அதுக்கு மேலே ரேமும் இருக்கும். நீங்கள் ரேமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு எரேசர் எடுங்க. எரேசரில் ரேமில் இருக்கிற அந்த பின்னை வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ரேம் ஸ்லாட்டில் போட்டு இப்போ நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணி பாருங்கள், டிஸ்பிளே வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ சப்போஸ் உங்கள் லேப்டாப்பில் 2 ரேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ரேமையுமே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ரப்பர் யூஸ் பண்ணி பொறுமையாக அந்த கோல்டன் கலர் பின் இருக்கிற இடத்துல நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரேமாக நீங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ரேம் போடுங்க, மறுபடியும் லேப்டாப் ஆன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ரேம் எடுத்துட்டு செகண்டா இருக்கிற அந்த ரேமை போடுங்க, மறுபடியும் ஆன் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு ரேம்ல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு டிஸ்பிளே வராம போகலாம். அப்படி நீங்க போடும்போது ஒரு ரேம் போடும்போது டிஸ்பிளே வரல அப்படின்னா அந்த ரேமை மட்டும் நீங்க மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னமும் கூட டிஸ்பிளே வரல, அப்புறம் நான் ரேமை கூட க்ளீன் பண்ணி தொடச்சி போட்டாச்சு, எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற சிமாஸ் பேட்டரியை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். சிமாஸ் பேட்டரி அப்படின்றது கொஞ்சம் ரவுண்டாக கொஞ்சம் மெலிசா சில்வர் கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டரி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பயாஸ் இன்ஃபர்மேஷனுக்கு இது ஒரு பவர் சப்ளை மாதிரி. ஸோ இந்த பேட்டரி போச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு டிஸ்பிளே வராது. இதையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ரேமை க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள், அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் சிமாஸ் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ட்ரிக் வந்து உங்கள் லேப்டாப்பை ஒரு செகண்டரி டிஸ்பிளேக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்கள் லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே அவுட் எடுக்கிறதுக்கு HDMI போர்ட் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா VGA போர்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 போர்ட்லேயும் நீங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணி மானிட்டர்லையோ இல்லை டிவிலையோ நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து செகண்டரி டிஸ்பிளேவை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லேப்டாப் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் வந்து டிவியில் வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள்.
சரி ப்ரோ, இப்படி நம்ம பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு செகண்டரி டிஸ்பிளேக்கு கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது நம்ம மதர் போர்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளால் கெஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இது மாதிரி ஒரு டிவிக்கோ மானிட்டருக்கோ கனெக்ட் பண்ணி அதில் டிஸ்பிளே வந்துருச்சு, லேப்டாப்போடைய டிஸ்பிளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம லேப்டாப் மதர் போர்டோடைய டிஸ்பிளே செக்ஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு வேளை நம்ம டிஸ்பிளே மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லைனா டிஸ்பிளேக்கு போகிற அந்த கனெக்டரில் எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ப்ரோ, லேப்டாப்பை எப்படி நான் டிவிலையும் மானிட்டர்லையும் கனெக்ட் பண்ணுறது அது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி நான் தனியாக நம்மளுடைய சேனல்லே வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கும் கொடுக்குறேன். இங்கே ஐ பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஒரு லேப்டாப்பை HDMI கேபிள் மூலியமாவோ இல்லை VGA கேபிள் மூலியமாவோ டிவிக்கோ மானிட்டருக்கோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லேப்டாப்பை சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ட்ரிக் வந்து பாக்கி இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப்பை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணும்போது லேப்டாப் வந்து ஆன் ஆகும். ஒரு சில சமயம் உங்களுக்கு விண்டோஸ் பூட் ஆகிற அந்த சவுண்டு கூட கேட்கலாம். இது மாதிரி விண்டோஸ் பூட் ஆகிற இந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லேப்டாப் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நார்மலாக உங்கள் லேப்டாப் எவ்வளோ நேரம் கழிஞ்சு ஆன் ஆகுமோ அந்த டைமை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் இருக்கிற அந்த கேப்ஸ் லாக் கீயை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லேப்டாப் வந்து கேப்ஸ் லாக்கில் இருக்குது அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக ஒரு LED லைட் வந்து எரியும். ஸோ இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லேப்டாப் வந்து ஆன் ஆகிடுச்சு, ஆனால் டிஸ்பிளே தான் வரல அப்படின்றத வந்து நீங்கள் கெஸ் பண்ணலாம். இது மாதிரி சிச்சுவேஷனில் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லேப்டாப்பில் இருக்கிற டிஸ்பிளே கனெக்டர் சரியாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கலாம், கொஞ்சம் வெளியில் வந்துட்டு இருக்கலாம், இல்லைனா பொசிஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு லக்கு தான், நீங்கள் டிஸ்பிளே மாற்ற தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அந்த கனெக்டரை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லேப்டாப் வந்து டிஸ்பிளே மறுபடியும் வந்துடும். அப்படி இல்லைனா நம்ம டிஸ்பிளே தான் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்பிளே வந்து டெட்டாக இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இன்னும் ஒரு சில சிச்சுவேஷன் கூட இருக்குது. லேப்டாப் டிஸ்பிளேல எனக்கு கோடு வருது ப்ரோ, ஒரு மாதிரி லைன் வருது, ஒரு சைடு டிஸ்பிளே தெரியல, எனக்கு டிஸ்பிளேல கொஞ்சம் கலர் தெரிக்குது. இது மாதிரி ப்ராப்ளத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எதனா வீடியோஸ் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா நான் மெசேஜ் பண்ணோம் ப்ரோ அப்படின்னா நீங்கள் Facebook, Twitter, Instagram எல்லாத்துக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் வந்து நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம BTM ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.